ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் நல்லா பெரிய பூக்களாக பூக்கணும், அடுக்கு பூக்களான்னா நம்ம ஒரு ஏறு கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேபிள் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துட்டு பாருங்கள். இந்த டேபிள் ரோஸ் கூட இந்த சமயத்தில் இப்போ எப்படி வெயில் இல்லை, நீங்கள் இந்த சமயத்தில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் கலந்துட்டு மண்ணில் ஒரு கிளை நட்டு வச்சிங்கன்னா சூப்பராக ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக வரும். அந்த மாதிரிலாம் நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா போன இயருக்கு வச்ச பிளான்ஸ் இதெல்லாம் நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். டேபிள் ரோஸு ஃபுல்லாக கட் பண்ணிட்டா தான் நம்ம புது தள்ளிட்டு போட்டு அழகாக பூக்கள் பூக்கும். இப்போ ரோஜா செடிக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் பண்ணலாம். என்னென்னா 3 days வந்து ரைஸ் வாட்டர் வந்து அரிசி கவுன தண்ணி 3 days ஃபர்மெண்ட் பண்ணணும். 3 நாள் அப்படியே அரிசி கவுன தண்ணி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா மூடி வச்சுட்டு ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ அதுலேயோ நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 3 days அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து செடி கொடுக்கணும். ரைஸ் எப்படி நம்ம நிறைய போடுறோமா கொஞ்சமாக போடுறோமா அதை வச்சு தான் தண்ணி கலந்துக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா 1:10 ரேஷியோவில் நீங்கள் கொடுக்கணும். அதுவே தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாகவே ஒரு 5 பங்கு தண்ணி மட்டும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முக்கால்வாசி நான் வந்து ப்ளைன் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து 5 பங்கு தண்ணிக்கு, அதாவது பாருங்கள் 1/4 பங்கு நான் வச்சுருக்கேன். அடையாளத்துக்காக சொல்கிறேன் நான் அளவு எந்த அளவுக்கு ஊற்றணும்னு சொல்லிட்டு. 3 நாள் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கும்போது ரோஜா செடியில் பெரிய பூ பூக்கும், அடுக்கு பூக்கலாம். அதாவது இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ரோஜா செடி கொடுக்கும்போது பெரிய பெரிய பூக்களாக வரும். ஆனால் நீங்கள் புளிக்க வச்சுட்டே ஊற்றுங்க ரைஸ் வாட்ரு. அப்போ தான் எல்லா செடிக்கும் நம்ம புளிக்க வச்சுட்டே ஊற்றணும். புதுசாக டைம் இல்லை அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் ஊற்றலாம், எப்போவுமே ஊற்றக்கூடாது. நீங்கள் இந்த தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட ஸ்ப்ரே கூட பண்ணலாம். அதாவது தளிரே வரல அப்படின்ற பிளான்ட்டுக்கு வெறும் ரைஸ் வாட்டர் மட்டும் 3 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி கலந்து தண்ணி செடிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணணும். குச்சியாக இருக்கிற ரோஜா செடி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், நல்லா தளிர் வரும். இது வந்து பனானாவும் ஜாகரி நாட்டு சக்கரம் வாழைப்பழம் ஒரு 20 days அப்படியே ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ரைஸ் வாட்டரில் சேர்க்கும்போது ரொம்ப நல்லது. சப்போஸ் இந்த ஃபெர்டிலைசர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா தனியாகவே வாழைப்பழம் தோலோ சாய்க்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணி மட்டும் ஊற்றலாம். இப்போ நான் இருக்கிறதுனால நான் வந்து கொடுக்குறேன். வேறு புதுசாக செடி நட போகிறோம், அந்த மண்ணில் வந்து நான் வாழைப்பழம் தோலெல்லாம் நான் போட்டுருவேன். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு இது வந்து 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் ஊற்றலாம், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது ரோஜா செடியில் அடுக்கு பூக்களாக பூக்கும். ரோஜா செடியில் ஏன்னா பூ பெருசாக இல்லை அப்படின்றவங்களாம் கூட இது போல் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கூடவே ஆலுவீரா இருந்தால் நீங்கள் போடுங்க. நான் வந்து அப்பப்போ கட் பண்ணிவிட்டு சாயில்குள்ளே வச்சுடுவேன். சப்போஸ் ஆலுவீரா இல்லைனாக்கா நீங்கள் வந்து மீல் மேக்கர் கூட கொடுக்கலாம். ரொம்ப கொடுக்கக்கூடாது, ஒவ்வொரு கிளாஸ் கொடுத்தா போதும். அதாவது பெரிய பாட்டு இருந்தால் 2 கிளாஸு அப்படி கொடுக்கலாம். சின்ன பாட்டாக இருந்தால் கொஞ்சமாக கொடுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சம் நீங்கள் சாமந்தி செடிக்கு வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி கலந்து ஊற்றணும், அதிகமாக திக்காக ஊற்றக்கூடாது. ரோஜா செடிக்குன்னா ஒன்றாவது, சாமந்தி செடிக்கு கொஞ்சம் லைட்டாக தான் கொடுக்கணும். வாட்டர் பாட்டிலில் மல்லிகைப்பூ வருது பாருங்கள், மொட்டு போட்டுச்சு. இப்போ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.